பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செந்தில் ரொம்பவே வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மீனா முகம் கொடுத்து கூட பேசாதனால ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோமதி கோவிலுக்கு போலான்னு கிளம்புறாங்க. செந்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும், டே செந்தில், உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயமா சொல்லுங்க, ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்டா, முக்கியமான வேலை இருக்கு, நான் கோவிலுக்கு தனியா போறேன், என் கூட துணைக்கு நீ வரியான்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்னம்மா கேள்வி, வரியான்னு கேக்குறீங்க, வார்டன் சொன்னா வர போறேன்னு சொல்லிட்டு செந்தில் கோமதி ரெண்டு பேருமே கோவிலுக்கு வந்து போறாங்க. கோமதிக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. உடனே கோமதி செந்தில கூப்பிடுறாங்க. செந்தில, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ மறைக்காம உண்மையை சொல்லணும்ன்றாங்க. அம்மா, என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. மீனாவுக்கும் உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, நீ ஏதாவது தப்பு பண்ணியா சொல்லுடா, என்ன தப்பு பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே செந்தில், அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே இருக்காங்க. சொல்லுடா செந்தில, நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணவா நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி கோமதி வந்து செந்தில திட்டுறாங்க. அம்மா, நான் என்ன பண்ணேன், எதுக்காகமா என்ன நீங்க திட்டுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மீனா என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டா. மீனா மேல தப்பு கிடையாது, நான் அவகிட்ட ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் அவ என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா. நீ லஞ்ச வாங்கினியாடா, சொல்லுடான்னு சொல்லி கேட்டதும் செந்திலுக்கா ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகுது. மா, இல்லம்மா, உன் புள்ளனா நான் எப்படிமா லஞ்சம் வாங்குவேன்னு சொல்லிட்டு செந்தில் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிடா, உன் அம்மா தான் நான் தானே, என் மேல நீ எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்கன்னு தெரியும், சத்தியம் பண்ணி சொல்லு, லஞ்சம் வாங்கினியா இல்லையா சொல்லுடான்னு சொன்னதும் சத்தியம் பண்ணிட்டு, ஏதோ புத்தி கெட்ட போய் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா, இனி இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டேங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கோமதியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அப்பாவால தாங்கிக்கவே முடியாது, இந்த விஷயத்தை இத்தோட மறந்துடுங்க, இனி இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேமான்னு சொல்லி செந்தில் அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. செந்தில் பண்ண தப்ப கோமதி மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி